சென்னை தலைமைச் செயலகத்தில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் இன்பதுரை செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். வின்னபிள் கேண்டிடேட் போட்டியிட விரும்புகிறவர்கள் அந்த நோ டியூ சர்டிஃபிகேட்டை பெறுவதில் ஒரு சிக்கல் இருக்குது. இது வந்து இப்போ நேச்சுரல் பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல்ஸுக்கு எதிரானது. ஏன்னா எல்லாருக்கும் அந்த சமமான வாய்ப்பு வழங்கப்படணும்னு ஒன்று இருக்குது. இதை ஏற்கனவே நான் தேர்தல் ஆணையத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தோம். அப்போ சொன்னாங்க அது வந்து ஆஃப்லைனில் கூட கொடுக்க சொல்லியிருக்குன்னு சொன்னாங்க. நான் இதுவரை உரிய உத்தரவுகள் அங்கே போகல. இன்றைக்கி அதனால் தலைமை தேர்தல் அதிகாரியை பார்த்து இது வார் ஃபுட்டிங் மெஷர்ஸில் இம்மீடியட்டாக தகவல் சொல்லணும். ஏன்னா உள்ளாட்சிங்கிறது மாநகராட்சி, நகராட்சி, டவுன் பஞ்சாயத்து, பேரூராட்சியில் இருக்கிற டாக்ஸஸ் எல்லாம் கட்டுறதில்ல. அவங்க அந்த போர்ட்டல் மூடி இருக்கிறதுனால வாங்க முடியல, அந்த ஆப் மூடி இருக்கிறதுனால வாங்க முடியல. அப்புறம் ரிசிப்ட் தரலைன்னா நான் அப்ளிகேஷன் கொடுக்கும்போது, நாமினேஷன் கொடுக்கும்போது அது அவங்களுக்கு ஒரு தடையாக இருக்கும். அதை மாற்றணும் கேட்டிருக்கோம். இன்னொன்று வந்து கோவை தொண்டாமுத்தூர் தொகுதியில் போட்டியிடுற திமுக வேட்பாளர் NS கார்த்திகேயன் நினைக்கிறேன், NR கார்த்திகேயன், அவர் வந்து ஒரு வாட்ஸ்அப் விளம்பரம் ஒன்று வெளியிட்டிருக்காரு. அவர் தரப்பில் அது திமுக IT விங் வெளியிட்டிருக்கு. அதில் வந்து எதிர் வேட்பாளர் அதிமுக வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியை குறித்து அவர் பொள்ளாச்சி குற்றவாளிகளை பாதுகாத்தாருன்னு ஒரு பொய்யான புரட்டான ஒரு தகவலை பரப்பியிருக்காங்க. அவருக்கா உங்கள் ஓட்டுன்னு இவர் பேர்லேயே IT விங்கே பரப்பியிருக்கு. இது வந்து EC கைட்லைன்ஸ்க்கு எதிரானது. இப்போ தேர்தலில் போட்டியிடுகிற வேட்பாளர்கள் எதிர் வேட்பாளர் குறித்து தனிப்பட்ட முறையில் எந்த புகார்களையும் சொன்னால் அவங்க டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க. இது ECI கொடுத்துருக்கிற கடந்த மாதம் கொடுத்த அவங்க ஒரு நோட்டிஃபிகேஷன் நம்பர் கூட இருக்குது. அந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர் 464ன்னு ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து கரப்ட் ப்ராக்டிஸில் வரும். இப்போ திமுக வேட்பாளர் ஜெயிக்க போகிறதில்ல, ஜெயித்தாலும் அது செல்லாது. கரப்ட் ப்ராக்டிஸில் இது வந்து 464ல் 123(4)ல் வந்து கரப்ட் ப்ராக்டிஸில் வரும். நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. ஏற்கனவே இது ECI நாம் படி உடனடியாக சைபர் கிரைமில் புகார் கொடுத்து அந்த வேட்பாளர் மீது கிரிமினல் வழக்கு பதியப்படணும். அது உடனே செய்யுங்க அப்படின்னு கொடுத்துருக்கேன். அது 3 hour விண்டோன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தோன்னே 3 மணி நேரத்தில் அதை நீக்கணும். எலெக்ஷன் கமிஷனுக்கு அந்த டியூட்டி இருக்குது. ஏன்னா இது வந்து இப்போ இவ்வாறு அந்த அவதூறை பரப்புவதன் மூலமாக அதிமுக வேட்பாளர் வேலுமணிக்கு வர வேண்டிய வாக்குகளை தடுத்து நிறுத்துகிற முயற்சியில் திமுக இருக்குது. இது வந்து கரப்ட் ப்ராக்டிஸ், அவ்வாறு செய்ய முடியாது. எனவே அதை சொல்லியிருக்கோம். இந்த ரெண்டு போக இது பொதுவாக தேர்தல் நடைபெறுகிற இடங்களில் வந்து உடனடியாக அவங்களுக்கு இந்த நான் சொன்ன மாதிரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நோ டியூ சர்டிஃபிகேட்டை உடனடியாக வழங்கணுங்கிறதையும் நாங்கள் வந்து எல்லா கட்சிக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. அதிமுக சார்பில் அதை எடுத்து வைத்திருக்கோம். கருணாநிதி சமாதி குறித்து தவறான ஒரு குற்றச்சாட்டு. அதாவது கருணாநிதி சமாதி திமுக தலைவர் தொடர்ந்து பொய்யா பேசிட்டு இருக்காரு. அவர் கடந்த தேர்தல் ஆரம்பிச்சது எல்லாம் பொய், 5 வருடம் பொய், எல்லாம் பொய், பொருட்டு ஏமாத்து விளம்பரம். இப்போ இதில் பொய் சொல்றாரு. இப்போ புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இறந்ததுன்னா அது அவங்கள வந்து மெரினா கடற்கரையில் அடக்கம் செஞ்சோம். அது CRZ விதிமுறைகளுக்கு எதிரானது அப்படின்னு 5 பொதுநல வழக்குகள், நானும் அரசு வழக்கறிஞராக இருந்தவன் தான், அந்த வழக்குகளை தாக்கல் செய்து நிலுவையில் இருந்து